ஐயோ 12th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, எல்லோரும் வந்து ஆப்பேலி முடிஞ்சோடனே அட்மிஷன் போட்டாங்க, நம்மளும் போய் போடுவோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா? அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? சொந்தக்காரங்கலேருந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? 12th ஸ்டாண்டர்ட் முடிய போது எப்படியாவது அட்மிஷன் போட்டுருங்க, இல்லைனா அட்மிஷன் கிடைக்காது, நீங்கள் இப்போ போனால் தான் சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்களா? கன்ஃபார்மாக உங்களுக்கான வீடியோ தான் அது. என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ் பெற்றோர்களுக்கு நிறையா இருக்குது, அண்ட் ஆல்சோ மாணவர்களுக்கு அதை விட இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேராமெடிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை லாவாக இருந்தாலும் சரி, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அது நல்ல கல்லூரியாக இருக்கணும், தரம் வாய்ந்த கல்லூரியாக இருக்கணும். அந்த கல்லூரி எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா NAC வாங்கியிருக்கா, NB அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா, ஒரு NRF ரேங்கிங்கில் இடம் பிடிச்சிருக்கா, இப்படி எல்லா வகையான தரமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ஒரு ரகம். ரெண்டாவது, இப்போவே போய் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெதுவாக கூட போய்க்கலாம். ஆனால் நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்துருவேன், 12th நான் மிகப்பெரிய மார்க் எடுப்பேன்னா நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம். இல்லை சார், நான் 12th மார்க்கில் எடுக்க மாட்டேன், சுமாரான அதுவும் மேக்ஸில் மார்க்கே எடுக்க மாட்டேன், ஒரு 50 தாண்ட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டாப் கல்லூரியில் இடம் வேணும்னா இப்போவே நீங்கள் டொனேஷன் கட்டி சேர்ந்துக்கங்க. டாப் கல்லூரி போகணுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் டொனேஷன் கேட்பாங்க. எவ்வளோ லட்சங்கள் வேணாலும் கேட்கலாம், அது காலேஜ் பொறுத்து மாறும். இன்ஜினியரிங்க்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? ஆர்ட்ஸாக இருக்குதுன்னா சில கல்லூரியில் டொனேஷன் வாங்குவாங்க, சில கல்லூரி டொனேஷன் வாங்க மாட்டாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே நாங்கள் போய் பணத்தை செலுத்தி சேர்ந்துக்கலாமாங்க சார்னா சேர்ந்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு க்ரைட்டீரியா, நீங்கள் செக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. அங்கே இருக்க பசங்கிட்ட விசாரிங்க. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், மார்க் எடுத்துருவேன் அப்படின்னா நம்பிக்கையோடு இரு. மார்க் எடுக்க மாட்டேன், எனக்கு முன்னாடியே போய் புக் பண்ணிடுறேன் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிவிடு, நல்ல கல்லூரியை பார்த்து உன் டிஸ்ட்ரிக்ட்லேயே. அண்ட் லா படிக்கிறவங்களும் அப்படி தான். இல்லை கவுன்சிலிங் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தைரியமாக நல்லா படித்து வெயிட் பண்ணு தாராளமாக. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்து இப்போவே இப்போ அட்மிஷன் போடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு போடுங்க. எதாக இருந்தாலுமே டைம் இருக்குது. இப்போவே சீட் புக் பண்ணால் தான் பிளாக் பண்ண முடியும், இப்போவே சீட் புக் பண்ணால் தான் கிடைக்கும். எல்லாருமே புக் பண்ணி முடிச்சுருவாங்க, நம்ம சீட் கிடைக்காது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் மூலிமா போனால் 2 லட்சம் சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க இன்ஜினியரிங்க்கு. கண்டிப்பாக நம்ம வந்து TNEA கவுன்சிலிங் மூலியவே போய்க்கலாம். அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ்கள் பல படிப்புகளுக்கு இருக்குது. ஸோ அதனால் பொறுத்து இருந்து பொறுமையாக பாருங்கள். அண்ட் இதை பற்றி தெளிவான வீடியோ யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், அங்கே வந்து பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பணம் இருந்தால் மட்டும் அட்மிஷன் போடுங்க, இல்லைனா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். டொனேஷன் கட்டி படிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பணம் இருக்குது, என் பையன் மார்க் எடுக்க மாட்டான்னா நீங்கள் தைரியமாக முன்கூட்டி போய் சேர்ந்துக்கலாம். இல்லைனா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். காசு உங்களுடையது. தேங்க்யூ.